Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு வீடியோவில் AutoCADல ஸ்டேர் கேஸ்க்கான பிளான் அண்ட் செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அண்ட் ரைசரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 inches. ஸோ நம்ம 11 அடி 6 இன்ச்சு சைஸுக்கு 8 அடி 6 இன்ச் அப்படிங்கிற வித்தில் ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 9 inch வந்து வால், ஸோ அதனால் வால் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 சைடு வந்து நம்மளுக்கு வால் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து தான் நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் ஏற போகிறோம். அந்த ஸ்டேர் கேஸோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet. ஸோ ஸ்டேர் கேஸோட வித்து வந்து 3 feet கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி டியூவில் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் அரே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து 11 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 11 ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் லேண்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லா லைனிங்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதை மிரர் பண்ணிக்கிங்க. மிரர் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த சைடுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுபோக சுற்றி அவுட்டில் ஒரு 2 inchesக்கு வந்து ஆஃப்செட் பண்ணுறோம். இது வந்து ஹேண்ட் ரெயிலுக்கான ஆஃப்செட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸோட பிளான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வால் தனியாக தெரியறதுக்காக வாலை வந்து ஹேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்லைன் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேண்டிங்க்கு நேராக, வால் திக்னஸ்க்கு நேராக அண்ட் ஸ்டேரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு நேராக நம்ம ஒரு 4 லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேர் வந்து ட்ரா பண்ணலாம். ஸ்டேரோட ரைசர் பார்த்தீங்கன்னா 7 inch அண்ட் த்ரெட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 inch. ஸோ அதை வரைஞ்சிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். மல்டிபிள் காப்பீஸ் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப் டு லேண்டிங் லெவல் வரைக்கும் காப்பி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு 5 inches வந்து ஆஃப்செட் கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணிட்டு வெயிட் ஸ்லாபையும் இந்த லேண்டிங்கையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ஸ்லாபையும் ஜாயின் பண்ணியாச்சு, லேண்டிங்கும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். லேண்டிங் வந்து பீமில் ரெஸ்ட் ஆகிருக்கனால பீமையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எல்லா படிக்கட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் அதை அப்படியே மிரர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளைட்டுக்கான ஸ்டேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கான வேஸ்ட் ஸ்லாப் திக்னஸ்க்கு 5 inch ஆஃப்செட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மேலேயும் நம்ம ஒரு பீம் வந்து கொடுக்க போகிறோம். ரூஃப் டாப்லேயும் ஒரு பீம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் அண்ட் செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படிக்கட்டோட ஹெட்ரூம் வந்து ஒரு 7 feet ஹைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 7 feet ஹைட்டில் ஒரு ஆஃப்செட் கிரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஹைட்டில் ஸ்லாப் அண்ட் பீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூஃப் ஸ்லாப் அண்டு ரூஃப் பீம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ரூமுக்கான அந்த ஒரு செக்ஷனும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணுறோம். நம்ம வாலுக்கு தனியாக ஹேட்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கு காங்கிரீட் ஹேட்சும் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எப்போயுமே ஹேட்ச் க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெட்டர் லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ பிளானோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து 6 feet இருக்குது. டோட்டல் ரூஃப் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 feet 3 inches இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை மல்டிபிள் காப்பீஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டி கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த டி கவுண்ட் மூலமாக நீங்கள் கண்டினியூஸ் நம்பரிங் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிளான்லேயும் அந்த நம்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி செக்ஷன்லேயும் அந்த மாதிரி நம்பர்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்க்கான பர்ஃபெக்டான பிளான் அண்ட் செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேர் கேஸுக்கு பிளான் அண்ட் செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த பிளான் அண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சைட்டில் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.